உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்தால் பண்றதுல பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? அப்படி என்னதான் பண்ணாரு அவர் உனக்கு? லூசாடி, எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கிற. ஆதிக்கு பாதிக்கு நடுவில் என்னடி நடந்துச்சு? எனக்கு ஆதிக்கு நடுவில் என்னடி நடந்துச்சு? மறண்டியா? நம்பாதிரி அந்த ஆளை. இங்க பாரு அழகர், நான் திரும்பவும் சொல்றேன், அவர் ஒன்னும் வேணும்லாம் அப்படி பண்ணல. அவர் ஏதோ நல்லது பண்ண போய் அது தப்பா அப்படி நடந்துச்சு. இன்னுமா நீ அதை நம்பிட்டு இருக்கிற? எல்லாமே உங்க அப்பா பிளான் அடி. எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ற உங்க அப்பா. சரியா? அவரு பிளான் பண்ணி பண்றாரா? அவரு பிளான் பண்ணி பண்ணல, நீ தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்க. வேணும்னே தானே அந்த பொம்பளை இன்னைக்கு நீ வர வச்ச. பாத்துக்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்க அப்பா என்ன ஒண்ணு பிரிக்கிறதுக்கு டெய்லி ஒரு பிளானை போட்டுருக்கான். அந்த ஆளுக்கு பொண்டாட்டி பிரிஞ்சா அதோட வலி எப்படி இருக்குன்னு தெரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பிளான் பண்ண. நான் வேற எதுக்கும் பண்ணல. அப்ப கூட என் அப்பாவை அசிங்கப்படுத்தி தான் இப்படி எல்லாம் பண்ணுவல. நான் பொறுமையா தாண்டி பேசினேன். உங்க அப்பா கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் ஏதாவது புரியுற மாதிரி செய்யணும்ல. இப்ப புரிஞ்சிருக்கும் பாரு. நீ ரொம்ப சீனை போடாத. இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அந்த ஆளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். நேரம் புரிஞ்சிருக்கும் அந்த ஆளுக்கு. சரியா? தவிர சொல்லிட போறேன். இந்த பாரு, மரியாதையா நீயே வா, வந்து அம்மா கிட்ட எல்லாமே சொல்லிட்டு போ. சொல்ல மாட்டேன். அப்பனுக்கு தான் இந்த விஷயம் நடந்துருச்சுல, இந்நேரம் தெரிஞ்சிருவான். சும்மா அமைதியாரு. நீ போய் ஏத்தி விட்டுருக்காது அந்த ஆளை. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா என்னமோ தெரியலடி. அப்பா பொண்ணு பாசம் மண்ணாங்க. பாரு, வாய் முடிக்கோ, சொன்னா கேளு. இத பெருசாக்கி பிரச்சனை மட்டும் பண்ணாத. ஒழுங்கா அம்மா கிட்ட வந்து பேசுவா. முடியாது. நான் நினைக்கிறது நடக்கிற வரைக்கும் உங்க அம்மா கிட்ட மட்டும் இல்ல, அவங்கிட்டே வந்து பேச முடியாது. ஓ, நீ என்ன பேசுறது? நானே போய் எங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். தாராளமா போய் சொல்லு. அவங்க உன்னை நம்பினா தானே. நீ அவங்களுக்கு மருமகன் தானே, நான் அவங்களுக்கு மக. ஹே, உன்னை எந்த அளவுக்கு பிடிச்சதோ அந்த அளவுக்கு நான் வெறுக்கிறேன்டா. ஓகே. கோட்டப்பட்டி தர்மலிங்கம். ஓஹோ ஓ, கோட்டப்பட்டி தர்மலிங்கம். நீ முடிஞ்ச என்னடி என் மாப்பிள்ள மேல பழைய தூக்கி போட்டு உங்க அப்பாவை தப்பிக்க வைக்கலான்னு பாக்குறியா? இது உங்க அப்பா கொடுத்த ஐடியாவா இல்ல உங்க அப்பாக்கு நீ கொடுத்த ஐடியாவா? அம்மா, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்னடி, வந்தவ நம்ம குடும்பத்தை பத்தியும் உங்க அப்பாவை பத்தியும் புட்டு புட்டு வைப்பா. கேட்டா மாப்பிள்ள பண்ணாரு தோப்புல பண்ணாருன்னு கதை சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை சொல்றேன், உன் மேல சத்தியமா சொல்றேன், இது அழகரோட பிளான் தானே. நீ ஏன் நம்ப மாட்டேன்னு புரிய மாட்டேங்குது. இப்படி சத்தியத்துக்கு மேல சத்தியம் பண்ணிதான் உங்க அப்பா ஏன் கூடயே கெடுத்தாரு. இப்ப நீ அவர் கூட சேர்ந்துக்கிட்டியா? அண்ணன் தம்பி கூட பிறந்திருந்தா கேக்குறதுக்கு நாதியாச்சும் இருந்திருக்கோம். ஒண்டி கட்டியா பிறந்துட்டனே, அதான் இப்படி நாதி இல்லாம இருக்க. அந்த சிரிக்கிக்கு ஒரு கிணறு கேட்ட கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு கயிறோ அரளி விதையோ கிடைக்காமையா போயிடுமா? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அப்பாக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அழகரோட நாடகத்தை நம்பி தப்பான முடிவு எடுக்காதம்மா. 30 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி தப்பான முடிவு தாண்டி எடுத்தேன். இதுக்கு மேலேயே என் வாழ்க்கையில தப்பு பண்ண என்ன இருக்கு? மா, உன் கால்ல வேணா விழவா, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. இங்க பாரு, இதுக்கு மேல உங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசுன, அதுக்கப்புறம் நான் இப்பவே வீட்டுல தொங்கிடுவேன் பாத்துக்க. என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? இப்ப நீ போறியா இல்லையா? ஒரு மனுஷிய தனியா அழ கூட விட மாட்டீங்களா? நீ அழுதுட்டே இருப்போ. அத்தை அத்தை போதும், போயிட்டாவ. மாப்ள, எவ்வளவு நேரம் அழுது? முதல்ல ஜூஸ் கொடுங்க. அழுது அழுது தொண்டையே வறண்டுடுச்சு. ஓகே. மாப்ள, நான் நல்லா நடிச்சேனா? பயங்கரமா இருந்துச்சு. உங்க நடிப்புக்கு அவார்டே கொடுக்கலாமே. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க மாப்ள. இதெல்லாம் நாடகம்னு சொல்லி ஏன் ஆண்டாள் கிட்ட சொன்னீங்க? அவ அப்படியே போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னா என்ன ஆகுறது? ஏங்க, சொல்லல மட்டும் அந்த ஆளுக்கு தெரியாதா நான் தான் பண்ணேன்னு? விஷயம் அது கிடையாது. நீங்க இந்த விஷயத்தை வச்சு அந்த ஆள் கிட்ட சண்டை போட்டு அந்த ஆளை விட்டு பிரிஞ்சு போகணும். அப்பதான் அந்த ஆளுக்கு ஒரு சொந்த பிரிஞ்சு போற வழி என்னன்னு தெரியும். அடுத்தவங்களை பிரிக்கிற வேலையை பாத்துக்கணும். அந்த ஸ்வேதாவை இவருதான் வர வச்சிருப்பாருன்னு எனக்கு அன்னைக்கே சந்தேகமா இருந்துச்சு. நம்ம நினைச்ச மாதிரி அவளை வர வச்சு மொத்த குடும்பத்தையும் கெடுத்து விட்டுட்டாரு. நம்ம வீட்டுல எல்லாம் நடக்கிறது கூட பரவாயில்லைங்க. ஆண்டாளை கூட சண்டை போடுறது சேர்றது அதெல்லாம் சகஜமாய் போச்சு. ஆதியும் பாரதி பிரிச்சாரு பாத்தீங்களா? அதான் அத்தை உள்ள அப்படியே சத்தியமா தாங்கிக்க முடியலனால. எனக்கும் அதே கோவம் தான் மாப்ள. 1000 தான் இருந்தாலும் பாரதி நம்மள தேடி வந்த பொண்ணு.
யாரு வேணா எதுவும் வேணான்னு பச்சை மண்ணை கையில இழுத்துட்டு வந்த ஒருத்தியே நம்ப வச்சு கழுத்த அறுக்கிற மாதிரி இவர் இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே கூடாது மாப்ள. அந்த ஆளு கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த ஆளுக்கு ஆதி மேலே என் மேலே இருக்கிற கோவத்துக்கு ஏதோ ஒன்று பழி வாங்கணும்னு நினைச்சான். அதான் பண்ணி முடிச்சிட்டான்ல அத. நீங்க எதுக்கு மாப்ள வருத்தப்படுறீங்க? அதான் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த நாடகத்தை போட்டு அவரை உண்டு இல்லைன்னு பண்ண போறோம்ல. அப்புறம் என்ன, பாத்துக்கலாம் விடுங்க. கரெக்டு தான். எனக்கு லைட்டா உங்களை தேவையில்லாம இதுக்குள்ள இழுத்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கோன்னு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல மாப்ள. நீங்களும் ஆண்டாலும் நிம்மதியா இருக்கணும். ஆதியும் பாரதியும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நம்ம இந்த நாடகத்தை போடுறதுல தப்பே இல்ல. அதை நம்ப வைக்கிறதுக்காக நான் இப்படி நடிக்கிறதும் தப்பே இல்ல. நீங்க இப்படிலாம் நடிப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. மாப்ள, இதெல்லாம் என்ன நடிப்பு? நாளைக்கு காலையில என்னோட நடிப்பை பாருங்க. இந்த வீடே ஆடி போக போகுது. என்ன பண்ண போறீங்க அப்படி? பொறுத்திருந்து பாருங்க மாப்ள. நாளையில இருந்து உங்க மாமா பல்ல புடுங்கின பொட்டி பாம்பாட்டம் சுருங்கி கிடக்க போறாரு. ஏய் சரிடி, நான் உனக்கு தெரியாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா நீ? அது உங்களோட ஆதாரம் இருக்காடி உங்கள்கிட்ட? தப்பு செஞ்சது நீங்க, ஆதாரம் கொடுக்க வேண்டியது நானா? நல்லா இருக்குங்க உங்க நியாயம். மா, அப்பா கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், உன்னை நான் இதுல தலையிட வேண்டாம்னு சொல்லிருக்கேன். உங்க 2 பேருக்கும் நான் தானே புள்ள. நான் தலையிடாம வேற யார் தலையிடுவா? நீ என்னைக்கு எனக்கு புள்ளையா இருந்திருக்க? உங்க அப்பாக்கு மட்டும் தானே புள்ளையா இருந்திருக்க. இவர் யாரையாச்சும் கத்தி எடுத்து குத்துனா கூட இவரா குத்தல, அவனா வந்து குத்திக்கிட்டான்னு தானே நீ சொல்லுவ எல்லார்கிட்டயும். சரி சரி அத்தை, எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். எதுக்கு இப்படி கொந்தளிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் விசாரிப்போம், கோவப்படாதீங்க, விடுங்க. மாப்ள, இவளுக்கு சொன்னதுதான் உங்களுக்கும். இந்த விஷயத்துல மட்டும் நீங்க எதுவும் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் வராதீங்க. சரிடி, இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும் நானு? பாத்தியாடி உங்க அப்பாவ? கொஞ்சமாச்சும் தப்பு பண்ணன்ற குற்ற உணர்ச்சி இருக்கா? எவ்வளவு திமிரா பேசுறாரு பாரு. என்ன வேணும் நான் கேட்டீங்க? உங்களுக்கு நான் பொண்டாட்டியா இல்ல அந்த ராக்கம்மா பொண்டாட்டியான்னு தெரிஞ்சே ஆகணும். இருங்க பாத்துக்கிறேன். மா, ஏத்தா என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு போறாவ? நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான முளைக்கும். அன்னைக்கு எங்களை பிரிச்சுட்டு நீங்க வேடிக்கை பார்த்தீங்க, இன்னைக்கு நீங்க பிரியறீங்க, அதை நாங்க வேடிக்கை பார்க்குறோம். சிம்பிள். எப்படி இங்கிலீஷ்? இங்க பாரு, நீ என்ன பண்றேன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கடா. எல்லாம் தெரிஞ்சு தாட்டி பண்ணிட்டு இருக்கேன். அமைதியாரு. மா, என்னம்மா பேக்கோட வந்து நிக்கிற? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். ஏதா லட்சுமி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவசரப்படாத சொல்லி போட்ட. ஆமா, அவசரப்பட்டது நான் இல்ல, நீங்க தான். அன்னைக்கு சீதா தேவில இருந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா பொம்பளைங்க வரைக்கும் தீயில இறங்கி நாங்க தப்பே பண்ணலன்னு நிரூபிக்கணுமா? இன்னைக்கு நீங்க நிரூபிங்க. உங்களுக்கும் அந்த ராக்கமாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு நிரூபிச்சு காட்டுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வரேன். மா, ஏய் லட்சுமி, சொல்றத கேளுமா. லட்சுமி, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.